அவெஞ்சர்ஸ் மெமிக்ரி எல்லாம் பண்ணலைங்க. உண்மையாகவே தொண்டை போயிருச்சு. ஜிபியு 1 மணி ஷோ போயிருந்தேன் இன்னைக்கு 10ஆம் தேதி. என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி செஞ்சிட்டான், ஆதிக் செஞ்சிட்டான். ஃபேன் பாய்ன்னு சொன்னான் பார்த்தீங்களா, தரமாக செஞ்சிட்டான். ரொம்ப ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் போய் நான் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் ஜிபியு தான். சரியா, தலைது இதுதான் ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் போய் பார்க்குறது. எனக்கு நிறைய படம் பிடிக்கும். தலைது தீனாத்துக்குவாங்க. அப்போ சின்ன பையனாக இருந்தேன். என்ன இருந்தாலும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, விடாமச்சிக்கு போகலான்னு பார்த்தேன். படம் நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. அதனால் அப்படியே நான் பேக் அடிச்சிட்டேன். ஃபோன்லேயே பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெய்லர் பார்த்தப்பையும் பிடிச்சிச்சு, டீசர் அப்பையும் பிடிச்சிச்சு. அட் த சேம் டைம் அந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிமான மார்க் ஆண்டனி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கதை பெருசாக இருக்காது. நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் கதைலாம் பெருசாக இருக்காது மார்க் ஆண்டனியில். ஆனால் கொண்டு போன விதம், நிறைய பேர் கிரெடிட்ஸ் ஃபுல்லாக ஹெச்எஸ்சியாக கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவரை நடிக்க வைக்கிற அளவுக்கு அங்கே ஏதாச்சும் இது இருந்தாலும் கேரக்டர் ஆளுக்கு இருந்தாலும் அது யார் பண்ணுவான்? டேரக்டர் தான் பண்ணுவான். அதனால் அது டேரக்டருக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதே தான் இந்த படத்துக்கும். படத்தோட தலையோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, வேலை சில படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்குது. படங்கள்னு சொல்லலாம், சீரீஸும் சொல்லலாம். நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப இந்த செகண்ட் ஹாஃபில் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏகேன்னு சொல்லி ஒரு இது போகும் போர்ஷன், வேற மாதிரி. ஒருத்த சீட்டில் இல்லை, எல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கோம். நல்லா இருந்துச்சு படம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பாட்டு நிறைய பேர் ஜிவிபி செஞ்சிட்டாரு, இவர் தளபதி ஃபேனில் அதான் செஞ்சு விட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணுவது அந்த ஓஜி சம்பவம் சாங் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபுல் சாங்கெல்லாம் வராது, அப்பப்போ ஒரு பிஜிஎம் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டையன் பட்டில் பண்ணியிருப்பாங்களா, ஹண்டர் சாங்குக்கு அப்பப்போ பிஜிஎம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஓஜி சம்பவம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவர் சிரிக்கிறப்ப இருக்கட்டும், அந்த ஒரு மேனரிசமும் வாங்கல, பக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தில் கதையே இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை இல்லை, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைங்கிறது அந்த படத்துக்கு தேவையாகவே இருந்தாலும் என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் அந்த கதைக்கே வேல்யூ. இல்லைனா அது அவ்வளோதான், டம்மி ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, கோட் நிறைய பேர் கதை இல்லைன்னு சொன்னாலும் நான் இப்போ போய் பார்க்குறப்போ ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷமா எக்ஸாக்டாக தெரில, டேரக்டரில் போய் தான் பார்த்தேன். அந்த டைம் போனதே எனக்கு தெரில. எந்த ஒரு படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்மளை அவ்வளோ சூப்பராக என்கேஜ் பண்ணுதோ அது எல்லாமே நல்ல படம் தான். அப்படி பார்க்குறப்ப ஜிபியும் சரி கோட்டும் சரி ரெண்டுமே நல்ல படம் தான். ஓகேவா, நிறைய பேர் இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் ரிவ்யூஸ் எல்லாம், சில பேர் பார்த்துட்டு இருந்தேன், கோட்டு நல்லா இருக்குதுங்கிறான், ஜிபியும் நல்லா இல்லைங்கிறாங்க. கோட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னவன் ஜிபியும் நல்லா இல்லைங்கிறான். மவனே மாட்டுவீங்கடா டே, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? உண்மையாகவே படம் நல்லா இருக்குது. அந்த ரிவ்யூவெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஒரு ஃபேமிலியாவோ போனால் கூட உங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த இன்டர்மிஷன் அப்போ ஒரு சம்பவம் இருக்குது. இன்டர்மிஷன்னாலே ஒரு சம்பவம் தான். இப்போ வர எல்லா படத்துலையும் இன்டர்மிஷன் மட்டும் நல்லா பண்ணிடுறாங்க. அந்த விடத்தில் இந்த படத்துலேயும் ஒரு சம்பவம் இருக்குது. கடைசியில் மொட்டராஜன்ற வயசு வர வச்சுட்டீங்களேடா, மிமிக்ரி பண்ணலங்க. உண்மையாகவே எனக்கு தொண்டை போயிடுச்சுங்க கத்தி. நல்லா இருந்துச்சுங்க. அதான் இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏகேன் செகண்ட் ஹாஃபில் போகிற ஒரு போர்ஷன் தான். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஓல்டு சாங்கோட ரெஃபரன்சஸ் நிறைய பேர் லோகேஷை பார்த்து காப்பி அடிக்கிறான் ஆதிக் அப்படிங்கிறீங்க. லோகேஷுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆதிக் தான் அதை பண்ணியிருப்பார். ஆனால் பெருசாக வரப்போ ஹிட் ஆகலை. பகீராவில் கூட அந்த பட்டு கோட்டாமான சாங் அது கூட பார்த்தீங்கன்னா இவர் படம் தான். அதுவே எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்துச்சு பகீரா இவர் படங்கிறது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்க தான் படம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். பிரபுதேவா ஒரு மாதிரி வில்லத்தனமாக நடிச்சிருந்தது, அது நல்லாயிருக்கும். இவர் தான் ஓல்டு சாங் உள்ளே மறுபடியும் கொண்டு வந்ததே. இப்போ தான் தாங்க நல்லா இருந்துச்சுங்க. ஆதிக்கு உண்மையிலே செஞ்சுட்டாங்க. இது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் போய் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பத்தை அவெஞ்சர்ஸ் அனைவரும் அடையட்டும். தமிழ் வரல, சரி விடுங்க, பேச்சே வரல. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது தொண்டை. பார்ப்போம் இனிமேல். இப்போ லீவு தாங்க எனக்கு, காலேஜ் இது, அதனால் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன். பார்ப்போம் சரியா. மறக்காமல் போய் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் மார்க் ஆண்டி தேட்டரில் போகலையே, மிஸ் பண்ணேன். தேட்டரில் போய் பார்க்கல, என் ஃபோனில் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அதுக்காகவே இப்போ நான் இதுக்கு போன ஜிபியூக்கு உண்மையாகவே சூப்பராக. இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோனில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் இருக்குங்க, டிக்கெட் இல்லாமலாம் இல்லை, டிக்கெட்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. கோயம்புத்தூர்லேயே நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது இந்த வீக்கெண்டுக்கு. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Cheers Avengers. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார்.